மகர ராசி அன்பர்களே, பொருளாதார வசதிக்கு குறைவில்லை. செலவுகள் ஏற்பட்டாலும் சமாளித்து விடுவீர்கள். நெருங்கிய உறவினர்களிடம் பக்குவமாக நடந்து கொள்ளவும். அதனால் தேவையற்ற பிரச்சனைகளை தவிர்த்து விடலாம். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு நல்ல இடத்தில் திருமணம் நிச்சயமாகும். சிலருக்கு வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் மூலம் பண வரவுக்கு பொருள் சேர்க்கைக்கும் வாய்ப்புகள் உண்டு. அலுவலகத்தில் கடுமையாக உழைத்தாலும் நல்ல பெயர் கிடைக்கும் என்று சொல்ல முடியாது. அலுவலக பணிகளில் கூடுதல் கவனம் தேவை. சிறிய தவறு கூட பாதிப்பை ஏற்படுத்தலாம். சக ஊழியர்கள் விமர்சித்தாலும் பொருட்படுத்தாமல் தன்னுடைய வேலை செய்யுங்கள். வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் இப்போது வேண்டாம். சக வியாபாரிகளின் பேச்சை கேட்டு புதிய முயற்சிகள் எதிலும் ஈடுபடவும் வேண்டாம். பங்குதாரர்களின் ஆதரவு மனதுக்கு ஆறுதலாக இருக்கும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு அதிக பொறுப்புகளால் உடல் அசதி உண்டாகும். அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலக சூழ்நிலை உற்சாகம் தருவதாக இருக்கும். அதிர்ஷ்ட எண்கள் 4, 6. வழிபட வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி. பரிகாரம்: தினமும் காலையில் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றிய பின்பு நான் சொல்லும் பாடலை 27 முறை பிரயாணம் செய்யவும். தன்னார் மதி சூடி தழல் போலுந்து மேனி எண்ணார் புறம் 3 எரியுண்ணன் நகை செய்தாய் மன்னார் பெண்ணை தென்பால் பெண்ணை நல்லூராறு துறையுள் அண்ணா உன காலாயினி அல்லேன் எனலாமே என்ற பாடலை 27 முறை தட்சிணாமூர்த்தி நினைத்து கொண்டு வழிபடுங்கள். இந்த வாரம் முழுவதும் நீங்கள் நினைத்த காரியம் அனைத்தும் வெற்றி பெற வேண்டுமென வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.